அவங்க 37,000 வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா உள்ள ஏதோ இருக்கணும். கைஸ் அவுட்புட் வந்து சத்தியமா என்னால நம்ப முடியல. டிஹான்சரா இப்படி பண்ணுது அப்படின்னு வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஹான்சர் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் எமுலேஷன் பிளகினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிம் எமுலேஷன் பிளகின் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ் இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர் கூட வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ் இந்த மாதிரி எல்லா வெர்ஷனுக்குமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது, பெய்டு வெர்ஷன். பெய்டுன்னு சொல்ல முடியாது, ஓவர் பெய்டு. ஓகேவா, நீங்கள் வந்து ரொம்பவே காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஹான்சரை வந்து மேஜராக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிலிம் ஹாலேஷன், ஃபிலிம் ப்ளூமு, அப்புறமேட்டுக்கு ஃபிலிம் கிரைன், இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிலிம் ஹாலேஷன், ப்ளூம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ரேஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட லீஃபில் இருக்க கேப் வழியாக வந்து லைட் ரேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு அதுக்காக தான் இந்த டிஹான்சரை வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஹான்சரை நீங்கள் வந்து டாவின்சி ரிசால்வ் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த டிஹான்சரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு நோட் ஸ்ட்ரக்சர் ஒயிட் பேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு சும்மா கான்ட்ராஸ்ட்டு, ஒயிட் பேலன்ஸு இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டிஹான்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோ வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து ஒரு 25K இருந்துச்சுன்னா போதும். ஆனால் இது வந்து நமக்கு நீங்கள் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா $449, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37,000 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோ வெர்ஷனை விட ப்ரைஸ் வந்து அதிகம். நீங்கள் வந்து டாவின்சி ரிசால்வ்லேயே மேக்ஸிமம் பேர் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிஹான்சருக்கு வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா $299, அதாவது வந்து ஒரு 26K வருது. இல்லை எனக்கு 6 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் போதும் அப்படின்னா வந்து $199, ஒரு 16K வருது. இல்லை எனக்கு 3 மந்த் போதும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து $149 கேட்குறாங்க, 13,000. ஓகேவா, இது வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு டிஹான்சர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க வெப் பேஜ்க்குள்ளே போயிடுவீங்க. அதில் போயிட்டு மேக்கா, லினக்ஸா இல்லை விண்டோஸா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூப்பன் ஓசி ஸ்கொயர் ஒய்டி இந்த கூப்பன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த டிஹான்சரை நம்ம எப்படி டாவின்சி ரிசால்வ்ல யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதையே இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரா ஃபுட்டேஜ். இதை வந்து நான் கலர் பேஜ் வச்சு கலர் பண்ணேன். கலர் வீல்ஸை வச்சு ஜஸ்ட் நான் கலர் கரெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டு. ஓகேவா, இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டிஹான்சரை வச்சு நான் பண்ணது. ரெண்டுத்துலையுமே நான் வந்து சிமிலராக வர மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிஹான்சர், இது வந்து நம்ம நார்மலாக பண்ணது. ஓகேவா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலராக இருக்கு. இப்போ இதை வந்து நான் கலர் பேஜில் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டிஹான்சர் பிளகின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு கலர் கரெக்டர் நோடு, சும்மா ஒரே நோட்லேயே வந்து ஒர்க் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வேற ஒரு கிளிப் எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த கிளிப் எடுத்துப்போம். இந்த கிளிப்பையே காப்பி பண்ணிட்டு இன்னொன்று நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நாம நார்மலாக பண்ணுவோம், இதை வந்து நம்ம டிஹான்சர் வச்சு பண்ணுவோம். ஓகேவா, நார்மலாக கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஸ்கோப்பை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டர் நோடு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டர் நோடில் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் லிஃப்ட்டு கெயினை கொஞ்சம் குறைச்சிட்டு, ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ட் பண்ணாதது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லாவே வந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து நார்மல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டேஜு. ஓகேவா, இது வந்து நார்மல் ஃபுட்டேஜு, இது வந்து கலர் கரெக்ட் பண்ண ஃபுட்டேஜு. நான் வந்து ரொம்பலாம் கலர் கரெக்ட் பண்ணல. இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. இதே டிஹான்சரில் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜை நான் வந்து எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் கலர் பேஜுக்கு போய்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக வந்து கான்ட்ராஸ்ட் நோடு, அங்கே போயிட்டு கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இதுலேயே எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்து தான். எல்லாமே வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே இப்படி தான் வரும். எனக்கு வந்து சோர்ஸ் என்னதுன்னு தெரில, ஆனால் ரெக் 709லே இருக்கட்டும். இந்த ஃபிலிம் இருக்குல்ல, இந்த ஃபிலிம் வந்து ஒன்றுமே வந்து ஒவ்வொரு கேமரா லுக்கு. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட்டு லட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து தேடி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு ஓகேவா இருக்கு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த இன்புட் ஆஃப் பண்ணிடுறேன், ஃபிலிம் ஆஃப் பண்ணிடுறேன், பேண்ட் ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ ஆப்ஷன் வந்து டிஹான்சர்ல இருக்கும். ஓகேவா? நான் வந்து இன்புட் வந்து பாத்தீங்கன்னா, ரெக் 709லயே வச்சுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு என்னதுன்னு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம்ல இருக்கிறதுல நான் வந்து இது வச்சிருக்கேன். இதுல நீங்க எத வச்சு ஒர்க் பண்ணீங்கனாலும், நீங்க திருப்பி நம்ம ஆல்டர் பண்ணும்போது கொண்டு வந்துரலாம் லுக்க. அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த ஃபிலிம் டெவலப்பர் இருக்குல்ல, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்க வந்து ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணணும்னா, இங்க கீழ எனேபிள் இருக்கும். அத ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு, இப்ப வந்து இதுல வந்து கலரே எனக்கு இல்ல. கொஞ்சமா நான் வந்து கலர் கொஞ்சமா மட்டும் வச்சுக்கிறேன். காமா வந்து பிரைட்னஸ்க்கு. ஓகேவா? கலர் செப்பரேஷன் வந்து கலர் பூஸ்ட் வந்து கொஞ்சம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து அங்க வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, CapCutலாம் ப்ரிசெட் இருக்கும்ல, அந்த மாரி நீங்க ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து பிரைட்டா இருந்துச்சு. இத எனேபிள் பண்ண உடனே டல் ஆயிருச்சு. எனக்கு இப்ப வேணாம்னா, நான் ஜஸ்ட் உடனே வந்து ஒரே கிளிக்லயே எல்லாமே மாத்திக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ஹாலஜன் ப்ளூம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் லைட்டிங் இருந்தா தான் வரும். இங்க வந்து மேக்ஸிமம் லைட்டிங்கே கிடையாது. சரி போதும். நமக்கு வந்து ஜஸ்ட் ஓவராலா எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. கிளிப் கலர் வந்து எல்லோ. இப்ப வந்து எல்லோல இருக்கிறது வந்து டீஹான்சர வச்சு பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பண்ணது. டெம்பரேச்சர் கூல்ல வச்சிருக்கேனா, அதனால அப்படி இருக்கு. இது பாருங்க, ஓரளவுக்கு கிளிப் வந்து நல்லாவே இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சும்மா 2 இத அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. இப்ப வந்து ஒரு ஃபுட்டேஜ நம்ம டீஹான்சர வச்சு எப்படி கலர் கரெக்ட் பண்றது அப்படின்னு மட்டும் சொல்லி பார்ப்போம். எந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம்? ஓகே. இந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டேஜ நான் கலர் பேஜ்ல ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க எஃபெக்ட்ல சர்ச் பண்ணனா, டீஹான்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்க இது மேல அப்ளை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல தனியா அப்ளை பண்ணீங்கன்னா, ஒரு நோடு கிரியேட் ஆயிரும். நோட வந்து போட்டீங்கன்னா, எடுத்த உடனேயே இந்த மாரி வந்து ஒண்ணு வந்து அப்ளை ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்புட் என்ன சோர்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ப்ரிசெட் மாரி இதுலயே வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ஸுமே வந்துரும். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்க டீஹான்சர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கான்ட்ராஸ்ட், ஒயிட் பேலன்ஸ் இந்த நோட்லாம் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் சொல்றாங்க. நாம வந்து டைரக்ட்டா டீஹான்சர் வச்சே பண்ணுவோம். இன்புட் வந்து நமக்கு என்னன்னு தெரியல. அதனால ரெக் 709லயே இருக்கட்டும். அது நமக்கு பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபிலிம் இருக்குல்ல, இந்த ஃபிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது வந்து நீங்க லட்ஸ் மாரி கூட வச்சுக்கலாம். ஆனா இது வந்து கேமரா ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா ஃபீல் ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, அத வந்து நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கோடாக் சூப்ரா 100 அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அத வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம் டெவலப்பர் இதுக்குள்ள போய்க்கிறேன். ஓகேவா? நீங்க ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணணும்னா, இங்க கீழ எனேபிள் இருக்கும். அந்த எனேபிள குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா, CapCutலாம் இருக்கும்ல. அந்த மாரி வந்து ஈஸியா நீங்க இங்க கான்ட்ராஸ்ட்னா இங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கேயும் கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஈஸியா நீங்க நெனைக்கிற லுக்க வந்து ஈஸியா இத வச்சு கொண்டு வந்துரலாம். இந்த காமா வச்சு நீங்க பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஆகுது. ஓகேவா? எவ்வளோ லிஃப்ட் ஆகணுமோ லிஃப்ட் பண்ணிட்டு, கலர் பூஸ்ட்டும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இது வந்து நார்மல் ஃபுட்டேஜ். இது வந்து நம்ம கலர் கரெக்ட் பண்ண ஃபுட்டேஜ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்பவே சீக்கிரமா இத வந்து கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து டீஹான்சரோட ஒரு அட்வான்டேஜ்னே எடுத்துக்கலாம். இதே இந்த கிளிப்ப வந்து நம்ம நார்மலா கலர் கரெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ வந்து நம்ப அங்க பண்ண மாரியே ஓரளவுக்கு சிமிலரா வந்து இந்த கலர் வீல்ஸ மட்டும் வச்சு இப்போதைக்கு எடிட் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கீழயே இருக்கு. கெயின ஜஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். தென் கீழ இருந்து ஓகே. எனக்கு இந்த இடம் வந்து கரெக்ட்டா இருக்கும். மிட்ல வந்து எதுவுமே இல்ல. சரி மிட்ல கொஞ்சம் கலர் ஏத்திக்கலாம். ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேம் வச்சுக்கலாம். இங்க தான் ஒர்க் பண்ண கரெக்ட்டா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இன்னும் கொஞ்சம் எனக்கு லிஃப்ட் வந்து அதிகம் பண்ணணும். மேல காமா ரொம்ப போகுது. ஓகே. தென் சேச்சுரேஷன் கொஞ்சம் கலருக்கு. ஓகே. கலர் பூஸ்ட் லைட்டா. ஓகே. கான்ட்ராஸ்ட் குடுக்கணும் கண்டிப்பா. ஓகே. ஐ திங்க் இட்ஸ் பெர்ஃபெக்ட். டெம்பரேச்சர் வார்ம் வேணாம். இன்னும் கொஞ்சம் கூல் குடுத்தா அந்த ப்ளூ ஷேட் வந்து நல்லா இருக்கு. ஓகே. இது வந்து அத விட உண்மையிலேயே நல்லாவே இருக்கு. ம் உண்மைய சொல்லலாம் அத விட இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம டீஹான்சர்ல கஷ்டப்பட்டு ஒரு ஃபிலிம் லுக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது.
இது வந்து நார்மலா பண்ணது ரொம்பவே நல்லா இருக்கா? டீஹான்சர்ல அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதுதான் பிரச்சனை. ஓகே, இருங்க. டீஹான்சர வச்சு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து அவங்க ரூ. 37,000 வச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா உள்ள ஏதோ இருக்கணும். இருங்க. நெக்ஸ்ட் வந்து வேற வீடியோ ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இன்டோர் வீடியோ. ஓ மை காட்! என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு ஸ்கோப். ஓகே. மிட்ல ஒண்ணுமே இல்ல. மிட், கான்ட்ராஸ்ட், டெம்பரேச்சர் கொஞ்சமாவது நார்மல் ஆகுது. ஓகே, டீடைல், சேச்சுரேஷன், கலர் பூஸ்ட் லைட்டா ரெட் கலர் அதிகமாகுது. ரெட் வேணாம். ஓகே, தென் வந்து ஆமா செட் ஆஃப்செட்டை கம்மி பண்ணிட்டு கெயினை இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்கோப் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கு. ஓகே, இந்த கலர் கரெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரத்திலேயே நான் நினைச்சதை வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டீஹான்சர் தலைவரை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஜஸ்ட் நம்ம டீஹான்சரை போட்டோடனே ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் தாறுமாறா மாறிடுச்சு. எப்பயும் போலதான் இந்த ஃபிலிம் டெவலப்பரை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் லைட்டா காமானா பிரைட்னஸ் ஏறும். ஓகே, இங்க பாருங்களேன், இந்த லைட்டிங்லாம் இருக்குல்ல, லைட்டிங்கு உண்மையிலே பரவாயில்லப்பா. இந்த லைட்டிங்லாம் வந்து என்னால ஓ மை காட் கைஸ் இம்ப்ரெஸ் பண்ணுது கைஸ். இன்டோர்ல வந்து அவுட்டோர்ல அந்த லைட்டிங் இல்லைல்ல, அதனால வந்து கொஞ்சம் சொதப்புச்சு போல. இன்டோர்ல பக்காவா பண்றாங்க கைஸ். யோ, இங்க பாருங்கயா அவுட்புட்ட, செம்மையா இருக்கு கைஸ். அவுட்புட் வந்து சத்தியமா என்னால நம்ப முடியல. டிஹான்சரா இப்படி பண்ணுது அப்படின்னு வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க, இப்படி இருந்த கிளிப்பு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் கலர் கரெக்ட் பண்ணப்போ சொங்கி மாதிரி நல்லா இருட்டா இருக்கு. ஓகேவா, இங்க பாருங்க, இந்த டீஹான்சர் அப்ளை பண்ணி லைட்டா 4 வேல்யூ தான் மாத்தினேன். இங்க பாருங்களேன், கண்டிப்பா என்னால வந்து அவுட்புட் வந்து நம்பவே முடியல. நல்லா இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். நான் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஓகே, ஸ்கோப் வந்து படிக்காம இருக்கு. எப்பயும் போல நம்ம 2வது வாட்டி பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணுவோம். எப்படின்னா நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் இதுல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். சேச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் வேணும். கலர் பூஸ்ட் வேணும். ஹைலைட்ஸ் வேணும். டீடைல் வேணும். தென் லிஃப்ட் வந்து ரொம்ப மேலே இருக்கு. லிஃப்ட்டை ஃபுல்லாக குறைச்சிட்டு நடுவில் வந்து எனக்கு அதிகமாகணும். கெயினும் எனக்கு அதிகமாகணும். சேச்சுரேஷன் ஓகே தான். இது வந்து டே டைம், ஸோ கொஞ்சம் வார்ம்னஸ் வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிப் வந்து நல்லாவே பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஃபாஸ்டா பண்ண முடியுமான்னு எனக்கே தெரில. ஓகே ஓகே, டீஹான்சரை போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து தலைவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபிலிம் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். கலர் பூஸ்ட் ரொம்ப கான்ட்ராஸ்ட் போனா ரொம்ப அடி வாங்குது. லைட்டா பிரைட்னஸ், லைட்டா அந்த லைட்டிங்லாம் இருக்குல்ல, லைட்டிங்லலாம் இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது பாருங்களேன், எதையோ ஒண்ணு இப்ப கலர் பூஸ்ட் நான் குடுக்குறேன்னா, மத்ததுனா எனக்கு வந்து கலர் வந்து சேச்சுரேஷன் அதிகமாகும். இங்க பாருங்களேன், கான்ட்ராஸ்ட் குடுத்தனாலும் எனக்கு வந்து பிரைட்னஸ் தான் அதிகமாகுது. ஓகேவா, இப்ப பாருங்களேன், காமா கரெக்ஷன் இருக்கா, இதை பண்ணாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் தான் அதிகமாகுது. இந்த கலர் செப்பரேஷன் எதுக்குன்னே தெரியல. ஓகே, கலர் பூஸ்ட் தான் கலருக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, கலர் பூஸ்ட் இவ்வளோ வச்சுப்போம். ஜூம் பண்ணிப்போம், அப்பதான் நமக்கு வந்து எடிட் பண்ண கரெக்டா இருக்கும். ஓகே, கலர் பூஸ்ட் ஓகே 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 சினிமேட்டிக் லுக் வருதா கைஸ்? நீங்க தான் சொல்லணும். ஓகேவா, இந்த நோடை மட்டும் ஆஃப் பண்றேன். ஓகேவா,
இப்போ உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே நல்லா இருந்த மாரி தான் தோணும். கிளிப் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதால, அடுத்த கிளிப் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு மூவ் ஆகுது. அதுதான் பிரச்சனையே. இப்ப பாருங்க, இதையும் வந்து ஆஃப் பண்றேன். இப்படி இருந்த கிளிப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் கலர் கரெக்ட் பண்ணி இப்படி பண்ணேன். ஓகேவா? அப்ப வந்து எனக்கு பார்க்கும்போது இதுவே பரவாயில்லையே செம்மையா பண்ணியிருக்கனே அப்படி தோணுச்சு. இப்ப டீஹான்சர் யூஸ் பண்ணி பண்ணும்போது, இது இங்க பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கும். இங்க வந்து பாருங்களேன், மாடரேட்டா இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் எனக்கு வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணலாம் தெரியாது. இப்ப நான் வந்து ஒரு பிகினர் மாரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? இந்த மாரி யூஸ் பண்ணும்போதே என்னால வந்து நல்லா தான் யூஸ் பண்ண முடியுது. பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணும் ப்ரொஃபஷனல் மாரி பண்ண கிடையாது. எந்த கேமரா எல்லாமே வந்து நான் கரெக்ட்டா சூஸ் பண்ண கிடையாது. எதுவுமே பண்ண கிடையாது. நீங்களே வந்து இத விட இது வந்து சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலா பேசிக்கா சொல்லணும்னா, எனக்கு வந்து கலர் கரெக்ஷனே அவ்வளவா தெரியாது. அது இல்லாம நான் வந்து இன்டோர்ல தானே வீடியோ எடுக்கிறேன். என் வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் லைட்டிங்கே வந்து இப்பதான் ஒரு லைட்டே வாங்குனேன். அதனால வந்து படு கேவலமா இருக்கும். அது நீங்க கலர் கரெக்ட் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. கலர் கரெக்ட் பண்ணீங்கனாலும் கேவலமா தான் இருக்கும். கலர் கரெக்ட் பண்ணுவேன். பண்ணேன்னா நாய்ஸ் வந்து அதிகமாயிரும். அந்த மாரி வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வீடியோல கலர் கரெக்ஷனே பண்ணியிருக்கவே மாட்டேன். ஓகே. இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் நீங்க டீஹான்சர பத்தி பார்த்திருப்பீங்க. டீஹான்சர் ஒர்த் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ நீ ரொம்ப கேவலமா கலர் கரெக்ட் பண்ற ப்ரோ அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து எனக்கே தெரியும் நான் ரொம்ப கேவலமா தான் கலர் கரெக்ஷன்ல இருக்கேன்னு. இந்த வீடியோவில் டீஹான்சர் எப்படி இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்க இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசி ஸ்கோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.